காட்டுக்குளவி இனவெருத்தி அறியா புழுவை கொட்டி கொட்டி குளவியாக்கி இறக்குமே. அதுபோல குரு சீடனை கொட்டி கொட்டி குருவாக்குவாரே. இங்கிருக்கும் எந்த புழு மாட்டப் போகிறதோ யார் அறிவார்? அடர்ந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான குளவி இனம் இருக்குது. அந்த குளவிக்கு எப்படின்னா இனவிருத்தி செய்ய தெரியாது. அதில் ஒரு குளவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன செய்யும்னா அந்த காட்டில் ஒரு வகையான புழுவை பிடிச்சிட்டு வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே வச்சுக்கும். கூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. அதை டெய்லி கொட்டி 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 சித்திரவதை செய்யும். அந்த புழுவும் படாத பாடுபடும். ஒரு நேரத்தில் நல்லா கொட்டியும் விட்டுக்கிட்டு கூட்டை மண்ணால் அடைச்சிக்கிட்டு வெளியிலேருந்து வைன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கேட்குற உள்ளே இருக்கிற புழு வலியும் பத்தாது, வெளியவும் போக முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் உள்ளேயே இருக்கும். ஒரு கட்டத்தில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்த குளவி இருக்குல்ல, அது இறந்து போயிடும். சில நாட்கள் கழித்து இந்த புழு இருக்கு இல்லையா, அந்த மண்ணை விலக்கிக்கிட்டு கூட்டை விட்டு வெளியில் வரும். எப்படி வருது? குளவியாக வெளியே வரும். என்ன ஒரு படைப்பு பாருங்க! இறைவனோட எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. அதுபோல் குரு சீடன், எந்த சீடனை பிடிச்சிட்டு வந்து தன்னோட கூண்டில் வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி குருவாக மாத்துறாரோ யார் அறிவார்?